ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்குறோம். அதாவது ஸ்டார்க்லிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேவுட்டில் வந்து $10 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வர. ஸோ எனக்கு இந்த டைமில், அதாவது 8ஆம் மாதம் 11ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஸ்டார்க்லிக்ஸ்லேருந்து ஒரு $10 வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து மேனுவல் வெரிஃபிகேஷனுக்காண்டி வந்து ஸ்டார்க்லிக்ஸில் போட்டிருந்தேன். அது வந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் ஆட்டோ பேவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $10 வந்து இன்றைக்கி 11/8/2021 வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய ஆட்டோ பேவுட் நோட்டிஃபிகேஷன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2022. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு வந்து எப்படி ப்ரோ, எங்களுக்கு வந்து $10 உடனே ஏறுமா, இல்லை வந்து $10 ரீச் ஆகணும் ஏறுமா, இல்லை வந்து $50 ரீச் ஆகணும் ஏறுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்குண்டான சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ரைவசி பாலிசி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்க்லிக்ஸோட மினிமம் $50 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட்டில் $50 இருந்தால் மட்டும்தான் அது ஆட்டோ பேவட், அதாவது ஆட்டோ பேவட்டில் பேப்பல் வழியாக வந்து உங்களுக்கு ஒரு $10 உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டார்க்லிக்ஸோட இது. ஸோ இதில் டாப் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த டாப் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பே அவுட் எடுத்தாங்க அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 7ஆம் மாதத்துக்கு உண்டான பே அவுட்டு. ஸோ 8ஆம் மாதத்துக்கு பே அவுண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. 8ஆம் மாதத்துக்கு வந்து எனக்கு இன்றைக்கி ஆயிருக்கு. ஸோ இந்த இது ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டணும். இன்னும் வர லைவாக வந்து ஸ்டார்க்லிக்ஸ் வந்து பே அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு இந்த $10 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது $10 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகி என்னுடைய மணிக்கு, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஸோ வந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்க்லிக்ஸில் இன்னமும் ரிசீவ் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து மினிமம் வந்து $50 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஆட்டோ பேவுட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. மேனுவல் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து நான் சில வீடியோஸ் போடுறேன், வரக்கூடிய காலத்தில் போடுறேன். ஸோ இன்னும் ஸ்டார்க்லிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். அவங்க ஆட்டோ பேவுட்டில் வந்து இன்னும் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து $10 எனக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனி டைம் என்கிட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். டாடா, see you, bye bye.